சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் நடந்த ஒரு மாற்றம். இடி மின்னலுடன் கூடிய பேய் மழை வார்னிங் கொடுத்த வானிலை மையம். இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை தரப்போதான் இந்த செய்திக்குள்ள பிஃபார்ம் மட்டும் பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் வந்துட்டு உங்களுக்கு முழுமை வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்தா ஒரு 2 நிமிஷம் அல்லது 1.5 நிமிடம் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் சென்னை என்ன வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி கேட்டிங்கன்னா, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் குறிப்பாக அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, அதே போல் வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுறதால, அது மட்டும் அல்லாது வடக்கு கடலோர தமிழக பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருந்த இந்த நிலையில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு விடப்படுகிறாங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனவே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் நேற்று பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இடியுடன் கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்ல வந்த நிலையிலும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 17ஆம் தேதி ஆகிய பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையும் நிலவக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லேசான மழையும் அடுத்த ஒரு வாரத்துக்கான வானிலை பார்த்தீங்கன்னா குறிப்பாக 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி குறிப்பாக 22ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னும் சொல்ல வராங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.